ஓகே கார்த்தி. ஸோ இப்போ வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம அந்த கூகுள் ஆடோட ஸ்ட்ரக்சர் வந்துட்டு என்ன அப்படின்றது உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தேன். லைக் வந்துட்டு என்ன Yes, bro. அப்படின்னா ஒரு அக்கௌண்ட் ஒரு Mm. அக்கௌண்ட்டுக்குள்ள மல்டிபிள் கேம்பெயின்ஸ், ஒவ்வொரு Mm. இண்டிவிஜுவல் கேம்பெயின்ஸ்குள்ளேயும் மல்டிபிள் ஆட் குரூப்ஸ், Add group. ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஆட் குரூப்ஸ்குள்ளேயும் மல்டிபிள் ஆட். சரிங்களா? Add. இப்போ Mm. பாருங்க, கூகுள் ஆட் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லிட்டு நான் தேடுறேன். கூகுள் ஆட் ஸ்ட்ரக்சர். ஸோ இமேஜஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கிறேன். Mm. இது பாருங்க, இப்போ உங்களுக்கு அந்த ஸ்ட்ரக்சரோட லேஅவுட் வந்துட்டு என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியும். Mm. ஓகே, ஒரு Mm. அக்கவுண்ட் Mm. ஒரு அக்கவுண்ட் Okay. சரிங்களா? Mm. Okay. இந்த Mm. ஒரு அக்கவுண்ட்டுக்குள்ள மல்டிபிள் கேம்பெயின்ஸ், கேம்பெயின் 1 கேம்பெயின் 2 கிரியேட் பண்ணிருக்காங்க. Mm. இந்த ஒவ்வொரு இண்டிவிஜுவல் கேம்பெயின்குள்ளேயும் மல்டிபிள் ஆட் குரூப் வந்துட்டு கிரியேட் பண்ணிக்கிறாங்க. Mm. இந்த ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஆட் குரூப்ஸ்குள்ளேயும் மல்டிபிள் ஆட் காப்பீஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா Copies. டிசைன் பண்ணிக்கிறாங்க. Mm. Okay, bro. புரியுதுங்களா? புரியுது. ஓகே, இப்போ லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களோட ஸ்கிரீன் வந்துட்டு ஷேர் பண்ணுங்க. ம். சிஸ்டம்ல ஜாயின் பண்ணிருக்கீங்க. ஆமா ஒரு சிஸ்டம்ல தான் ஜாயின் ஓகே, பண்ணியிருக்கேன். உங்களோட ஸ்கிரீன் வந்துட்டு ஷேர் பண்ணுங்க. ஓகே ப்ரோ ஒரு நிமிஷம். பாருங்க, அதுக்கு முன்னாடி உங்களுக்கு அக்சஸ் நான் கொடுத்துறேன். ம். ஓகே கார்த்தி, உங்களுக்கு நான் அக்சஸ் கொடுத்துட்டேன். ஸ்கிரீன் வந்துட்டு ஷேர் பண்ணுங்க. ஓகே ப்ரோ. ஸ்க்ரீன் தெரியுதா ப்ரோ? தெரியுதுங்க. ஓகே, இப்போ லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு எக்ஸலே ஓபன் பண்ணிக்கோங்க. ஒரு எக்ஸல் ஓகே ப்ரோ. ஓபன் பண்ணிக்கோங்க. எக்ஸல் இல்லைனாலும் கூகுள் டிரைவ் மாதிரி ஏதாவது கூகுள் ஷீட் ஏதாவது ஓபன் பண்ணிக்கோங்க. ஓகே ப்ரோ கூகுள் ஷீட் ஓப்பன் பண்ணிடுறேன். ஓகே, கூகுள் ஷீட் ஓபன் பண்ணிட்டு ஓகே, இப்போ பிஜி ம். மெடிசின்னா 5 ப்ரோக்ராம் வந்துட்டு இருக்கு. சரியா? ம். 5 ம். ப்ரோக்ராம் இருக்கு. ஃபர்ஸ்ட் அந்த ப்ரோக்ராம் நேம் 1, ப்ரோக்ராம் நேம் 2, ப்ரோக்ராம் 3, ப்ரோக்ராம் நேம் 4, ப்ரோக்ராம் நேம் 5 வச்சுக்கலாம். இல்லனா ஜெனரிக்கா ஓகே நீங்க ப்ரோ. வெறும் எம்பிஏ எம்சிஏன்னு வச்சுக்கிறீங்களா? ஆ ஓகே ப்ரோ வச்சுக்கிறேன். எம்பிஏ ப்ரோக்ராம் ஒன்னு இருக்கு, எம்சிஏ ப்ரோக்ராம் ஒன்னு இருக்கு. ரெண்டே ரெண்டு தான். ஓகேவா? ஓகே ப்ரோ. ஓகே. ம். ஸோ கிளையண்டோட நேம் வந்துட்டு என்ன அப்படின்னா செந்தில்குமார் தான். அவர் தான் உங்களோட கிளையண்ட்டுங்க. ஸோ ம். கிளையண்டோட நேம் வந்துட்டு என்ன அப்படின்னா செந்தில்குமார். ஸோ ம். அதாவது நீங்க தான் ஏஜென்சி வச்சிருக்கீங்க, இல்லைன்னா நீங்க தான் வந்துட்டு ஒர்க் பண்ண போறீங்க செந்தில்குமார்க்காக. அப்போ எனக்கு ஓகே வந்துட்டு ப்ரோ. அக்கௌண்ட் எல்லாம் நீங்க கிரியேட் பண்ணி தரணும்னு அவசியம் இல்ல. நீங்களே வந்துட்டு என்ன ம். அப்படின்னா ஒரு அக்கௌண்ட், அதாவது உங்களோட அக்கௌண்ட் வழியா தான் நீங்க ரன் பண்ண போறீங்க. அப்போ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ம். என்ன அப்படின்னா உங்ககிட்ட வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு அக்கௌண்ட் வந்துட்டு இருக்க போகுது. அதாவது உங்க பேர்லயே கார்த்திகேயன்ற பேர்லயே வந்துட்டு என்ன அப்படின்னா கூகுள் ஆட்ல ம். ஒரு அக்கௌண்ட் வந்து நீங்க வச்சிருக்க போறீங்க. ஓகேவா? கான்செப்ட் புரிஞ்சுதா? ம். ஓகே ப்ரோ புரிஞ்சுது. ஓகே, இப்போ வந்துட்டு என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் கீழே வந்துட்டு ஒரு நியூ ஷீட் வந்துட்டு ஓபன் பண்ணிக்கோங்க. நியூ ஷீட். நியூ ஷீட் ஓகே. நியூ ஷீட் கிளிக் பண்ணிட்டு ஆ ஸ்ட்ரக்சர் ஒண்ணு, கேம்பெயின் ஸ்ட்ரக்சர் ஒண்ணு. கீழே ஷீட்டுக்கு வந்துட்டு பேர் வச்சுக்கோங்க. ஓகே ப்ரோ. ஷீட்டுக்கு வந்துட்டு பேர் வந்துட்டு வச்சுக்கோங்க. நேம் என்ன வைக்கிறது ப்ரோ? கேம்பெயின் ஸ்ட்ரக்சர் ஒண்ணு, அதாவது ஸ்ட்ரக்சர் ஒண்ணு. ஆ அதாவது கிளையண்ட் வந்துட்டு செந்தில்குமார், அவர் வந்துட்டு எம்பிஏ எம்சிஏ ப்ரோக்ராம் வந்துட்டு என்ன அப்படின்னா ஆஃபர் பண்றாரு, டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் ப்ரோக்ராமா. சோ அவருக்கு ம். வந்துட்டு என்ன பண்ண போறீங்க அப்படின்னா நீங்க வந்துட்டு ஆட் வந்து நீங்க தான் ரன் பண்ண போறீங்க. அப்போ நீங்க வந்துட்டு ம். ரன் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் நீங்க எது வேணாலும் டிசைட் பண்ணிக்கலாம். அப்போ இவங்களுக்கு வந்துட்டு எந்த மாதிரியான ஸ்ட்ரக்சரா நம்ம ஆப்ஷன்ஸ் வந்துட்டு ம். உள்ளுக்குள்ள இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சரியா? ம். ஓகே ப்ரோ. ஓகே, ஓகே. ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா உங்க அக்கவுண்ட் தான். அப்ப மேல கார்த்திகேயன்ற நேம் வந்துட்டு போட்டுக்கோங்க. டீல வேணுமா டைப் பண்ணிக்கோங்க. டீல. டீல. இப்போ டீல வந்துட்டு என்ன அப்படின்னா கார்த்திகேயன். அப்ப இதுதான் வந்துட்டு என்ன அப்படின்னா அக்கவுண்ட். கார்த்திகேயன் அப்படின்றதான் வந்துட்டு என்ன அப்படின்னா அக்கவுண்ட். ம்.
ஓகேவா? ஓகே. ஓகே. ஓகே, இப்போ வந்துட்டு என்ன அப்படின்னா பில ம். இல்லைன்னா சில வச்சுக்கோங்க. சில ஆ. கீழே கீழே C2 அந்த செகண்ட் ரோல. ஓகே, ஆ. C2. ஸோ ஓகே. வந்துட்டு என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் ம். எம்பிஏக்காக ஒரு கேம்பெயின், ம். எம்பிஏக்காக ஒரு கேம்பெயின், அதுக்கப்புறம் எம்சிஏக்காக ஒரு கேம்பெயின். அப்ப ரெண்டு விதமான கேம்பெயினா நீங்க கிரியேட் பண்ணி கொடுக்கலாம். யாருக்கு? செந்தில்குமார் அவருக்கு. செந்திலுக்கு. ஓகேவா? அப்போ எம்பிஏக்காக ஒரு கேம்பெயின், வெறும் எம்பிஏ மட்டும் போட்டுக்கோங்க. அதுனா செகண்ட் லெவல் அக்கௌண்ட்டுக்கு கீழே வந்துட்டு என்ன அப்படின்னா அது ம். கேம்பெயின் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அப்ப ம். எம்பிஏக்காக ஒரு கேம்பெயின், தென் அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன அப்படின்னா லைக் வந்துட்டு ஓகே ஐஎம்சிஏக்காக ஒரு எம்சிஏக்காக கேம்பெயின். ஒரு கேம்பெயின். உங்களோட அக்கௌண்ட்டுக்குள்ள லைக் வந்துட்டு என்ன ம். பண்றீங்க, அவங்களோட ப்ரோக்ராம் வந்துட்டு என்ன அப்படின்னா எம்பிஏக்காகவும் எம்சிஏக்காகவும் வந்துட்டு என்ன அப்படின்னா தனியா வந்துட்டு என்ன அப்படின்னா ஆட் ரன் பண்ணிடுறீங்க. இவங்க கேட்கறது சர்ச் ஆட் ம். மட்டும் தான் வச்சுக்கோங்க. சர்ச் ஆட் மட்டும் தான் சர்ச் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சர். ஓகேவா? அப்போ எம்பிஏ ஆட் ஹைபன் மட்டும்தான். போட்டு சர்ச் ஆட். நோ 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 நோ, எம்பிஏ. மேல ம். கேம்பெயின்லயே கேம்பெயின்லே. ஓகே ப்ரோ. கேம்பெயின்ல நீங்க கிரியேட் பண்ண போற நேம் வந்துட்டு எம்பிஏ ஹைபன் சர்ச் ஆட் அப்படின்னு நீங்க போட்டுக்கோங்க. சர்ச். சர்ச் ஆட்ஸ். ஏன்னா அவங்க கேக்குறது சர்ச் மட்டும் தான் கேக்குறாங்கன்ற கான்செப்ட். ஓகேவா? ம். அதே ஓகே ப்ரோ. மாதிரி எம்சிஏ ஹைபன் சர்ச் ஆட். சர்ச் ஆட்ஸ். ஓகே, அடுத்து ஓகே. இப்போ ம். அந்த ம். எம்பிஏக்கு கீழே நீங்க வந்துட்டு என்ன அப்படின்னா ம். கீவேர்ட்ஸ் வந்துட்டு எடுத்து வைக்கணும். எம்பிஏ சம்பந்தப்பட்ட ம். கீவேர்ட்ஸ் ம். எல்லாமே ம். தேடும் போது நம்மளோட ம். ஆட் வந்துட்டு டிஸ்ப்ளே ஆகணும். அப்போ இந்த இடத்துல தான் நீங்க ஆட் குரூப். ஓகேவா? அப்போ ஃபர்ஸ்ட் ஆட் ஒன்று குரூப். என்ன ம். அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆட் குரூப் வந்துட்டு கிரியேட் பண்ண போறீங்க. ம். அப்போ ஒரு கேம்பெயினுக்கு கீழே ம். லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆட் குரூப். இந்த ஆட் ம். குரூப் ஒன்றுக்கு வந்துட்டு என்ன பேர் வைக்கலாம்? எம்பிஏ, டைரக்டா எம்பிஏ ப்ரோக்ராம் பத்தி தேடுறவங்க. அப்போ ம். டைரக்ட் எம்பிஏ ப்ரோக்ராம்ஸ் அப்படின்றத ஒரு ஆட் குரூப், எம்பிஏ டைரக்ட் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ம். எம்பிஏ எம்பிஏ அட்மிஷன், எம்பிஏ ம். காலேஜ் அப்படின்ற மாதிரி ஏதாவது தேறாங்கன்ற மாதிரி ஒரு கான்செப்ட். எம்பிஏ டைரக்ட் ப்ரோக்ராம்ஸ். ஓகேவா? அப்ப இதுதான் ஓகே வந்துட்டு ப்ரோ. என்ன அப்படின்னா ஆட் குரூப். இந்த ம். ஆட் குரூப்புக்குள்ள எம்பிஏ சம்பந்தப்பட்ட கீவேர்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு என்ன அப்படின்னா தேடுனாங்கன்னா அந்த கீவேர்ட்ஸ் ம். எல்லாத்தையுமே வந்துட்டு நம்மளோட ஆட் டிஸ்ப்ளே பண்ணணும்னு நினைக்கிறோம். அப்போ கீழே வந்துட்டு ம். கீவேர்ட் 1, ம். கீவேர்ட் 2, கீவேர்ட் 3, கீவேர்ட் 4 இது மாதிரி, அதாவது கீவேர்ட்ஸ் வந்துட்டு எடுத்து வச்சுப்போம். ஆ. கீவேர்ட்ஸ் 1, 5 வரைக்கும் போட்டுக்கோங்க. 1 2 3 4 5. அப்போ ஃபர்ஸ்ட் ஆட் குரூப் ம். கிரியேட் பண்றோம். அந்த ஃபர்ஸ்ட் ஆட் குரூப்ல அந்த ஆட் குரூப் சம்பந்தப்பட்ட லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா ம். 5 கீவேர்ட்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா கிரியேட் பண்ணிடுறோம். ம். ஓகே ப்ரோ. அடுத்து சேம் செகண்ட் ஒரு ஆட் குரூப் வந்துட்டு கிரியேட் பண்ண போறோம். அப்போ இங்க வந்துட்டு என்ன அப்படின்னா டிஸ்டன்ஸ் எஜுகேஷன், எம்பிஏ ம். மாஸ்டர் இன் பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன், ஆன்லைன் எம்பிஏ, ம். இப்படி எல்லாம் தேடுறவங்களுக்கு நம்ம வேற ஒரு ஆட் வந்துட்டு காட்டணும். அப்போ அதுக்காக நம்ம இன்னொரு ஆட் குரூப் வந்துட்டு கிரியேட் பண்ணிக்கிறோம். இப்போ எம்பிஏ ம். டைரக்டா ஓகே. வந்துட்டு தேடுறவங்களுக்கு ஒரு ஆட் குரூப், எம்பிஏ ம். டிஸ்டன்ஸ் ப்ரோக்ராம் சம்பந்தமா யாராவது தேடினாங்கன்னா அதுக்கு ஒரு ஆட் குரூப். அப்போ இங்க இங்க ஓகே. ப்ரிப்பேர் பண்ணி வைக்கிற கீவேர்ட் எல்லாமே டிஸ்டன்ஸ் ஓரியன்டா இருக்கணும், ம். ஆன்லைன் ம். சம்பந்தமா இருக்கணும். ம். பட் இங்க டைரக்டா ம். எம்பிஏ ப்ரோக்ராம் பத்தி தேடுறவங்களோட கீவேர்ட்ஸா இருக்கணும். புரிஞ்சா? புரிஞ்சு ப்ரோ. இதே ம். மாதிரி தான் இப்ப எம்சிஏ பண்ணுங்க. ஆ. இதை அப்படியே காப்பி பண்ணி அந்த ரெசிப்ட் போட்டுக்கலாம். எம்பிஏக்கு பதிலா எம்சிஏ மட்டும் நீங்க மாத்திக்கலாம். ம். ஸோ மேல எம்பிஏ டைரக்ட் ப்ரோக்ராம், எம்சிஏ டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் ப்ரோக்ராம்ஸ். ஸோ கான்செப்ட் புரிஞ்சுதுங்களா? ஸோ ஆட் புரிஞ்சு குரூப் ப்ரோ. நீங்க ஸ்பிளிட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா சின்ன சின்னதா நீங்க ம். ஸ்பிளிட் பண்ணும்போது நீங்க ம். ஒரே ஆட் குரூப்பா வச்சு கூட நீங்க ரன் பண்ணிக்கலாம். அதாவது எம்பிஏ டைரக்ட் ம். ப்ரோக்ராம், எம்பிஏ டிஸ்டன்ஸ் ம். ப்ரோக்ராம் ரெண்டு, அந்த மொத்தத்துக்கு 10 கீவேர்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ரெண்டு ஆட் குரூப்புக்குள்ள ம். மொத்தமா ஒரே ம். ஒரு ஆட் குரூப்பா கிரியேட் பண்ணி நீங்க வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா 10 கீவேர்டுமே வச்சு நீங்க வந்துட்டு ஆட் ரன் பண்ணிக்கலாம், தப்பே இல்ல. ம். பட் ம். நீங்க வந்துட்டு என்ன செக்ரிகேட் வந்து நீங்க பண்ணும்போது லைக் ம். அந்த கீவேர்ட் சம்பந்தப்பட்ட ஆட் வந்துட்டு ஆட் அந்த கீவேர்ட் சம்பந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன் யாராவது தேடும்போது அந்த ம். கீவேர்ட் சம்பந்தப்பட்ட ஆட் டிஸ்ப்ளே ஆகும். இப்ப ஓகே. நீங்க ஓகே மொத்தமா ப்ரோ. தூக்கி ஒரு 10 கீவேர்டு 20 கீவேர்டு தூக்கி மொத்தமா ஒரே ஆட் குரூப்ல நீங்க போட்டீங்கன்னா ம். நீங்க ம். எல்லா கீவேர்டையுமே எடுத்துட்டு வந்து நம்ம ஆட் காப்பீஸ்ல வந்துட்டு என்ன அப்படின்னா யூஸ் பண்ண முடியாது. கரெக்டா? ம். சோ ம். அதனால வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க செக்ரிகேட் பண்ணிக்கிறீங்க, அவ்வளவுதான். ஓகே ப்ரோ. இப்போ நான் கீவேர்டு 1னா, கீவேர்டு 1க்கு ஏத்த மாதிரி நான் ஒரு ஆட் காப்பி நான் கிரியேட் பண்ணிக்கலாம். கீவேர்டு 1ல கீ இருந்து 5 வரைக்கும் இது எல்லாத்தையுமே கம்பைன் பண்ணி நம்ம ஆட் குரூப்ஸ் எழுதணும். அதுக்கப்புறம் ஓ! செகண்ட் ஆட் ஓகே. குரூப். சோ ம். ஆட் குரூப்பை பேஸ் பண்ணி தான் நீங்க ஆட் வந்துட்டு எழுதுவீங்க.
ஓகே ப்ரோ. ஓகேவா? ஸோ ஓகே. இப்போ ஆட் குரூப்பா வந்துட்டு என்ன அப்படின்னா ஸ்ப்ளிட் பண்ணிட்டோம். ஓகே, அடுத்து எம்பிஏ ம். டைரக்ட் ப்ரோக்ராம்க்கு கீழே ரெண்டு விதமான ஆட் டிசைனு. ம். எம்பிஏ டைரக்ட் ப்ரோக்ராம்க்கு கீழே ரெண்டு விதமான ஆட் டிசைனு. ஆட் ஒன்னு ஆட் ரெண்டு. அதாவது அதான் சொல்றது, ஒரு ஆட் குரூப்ஸ்குள்ள ஆ. மல்டிபிள் ஆட் காப்பீஸ். ஓ. ஆட் காப்பி 1, ஆட் காப்பி 2. ஆமா, ஆட் காப்பி ஒன்னு, ஆட் காப்பீஸ் டூ. ஆட் காப்பி ஒன்னு, ஆட் காப்பி டூ. ஸோ இதே மாதிரி தான் ஒவ்வொரு ஆட் குரூப்புக்குமே. ஓகே ப்ரோ. புரிஞ்சுதுங்களா? புரிஞ்சுது. ஆட் காப்பி ஒன்னு, ஸோ ஆட் இதே காப்பி டூ. மாதிரி ஆட் காப்பி நீங்க அது ஆப்ஷனல் தாங்க உங்களுக்கு. ம். ஸோ நீங்க மல்டிபிள் ஆட் காப்பீஸ் எழுதிக்கலாம், மல்டிபிள் ஆட் குரூப்ஸா நீங்க வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ம். ஓகே ப்ரோ. ஓகே, அடுத்து ஸோ இதே தான் கான்செப்ட், நீங்க மத்ததுக்கு போட்டுருங்க. அடுத்து கேம்பெயின் ஸ்ட்ரக்சர் டூ. கேம்பெயின் ஸ்ட்ரக்சர் 2. கேம்பெயின் ஸ்ட்ரக்சர் டூ டூப்ளிகேட் மட்டும் எடுத்துக்கோங்க. சரி, ஓகே. ஓகே. டூப்ளிகேட் எடுத்துக்கிறேன். ஸோ கார்த்தி அக்கௌண்டே தான். ம். கார்த்தி அக்கௌண்ட் 2 கேம்பெயின் ஒரே கிரியேட் கேம்பெயின். பண்ணிருக்கோம். கேம்பெயின் ம். வந்துட்டு ஒன்னு இந்த தடவை. ம். ஓகே ரெண்டு ப்ரோ. விதமான கரெக்டா. ஆட் குரூப். அப்போ 2 எம்பிஏக்காக ஒரு விதமான ஆட் ஆட் குரூப், குரூப். எம்சிஏக்காக ஒரு ஆட் குரூப். அவ்வளவுதான். ஓகே ப்ரோ. அப்போனா இப்போ வந்து கேம்பெயின் வந்து ஒரே ஒரு கேம்பெயின் தான். ஒரே ஒரு கேம்பெயின். யாரு? செந்தில். செந்தில் பிசினஸ் அப்படின்ற மாதிரி எம்சிஏ இல்லைன்னா எம்பிஏ அண்ட் எம்சிஏ நீங்க போட்டீங்க, அவ்வளவுதான் சர்ச் ஆட். ஓகேங்களா? ஓகே ப்ரோ. ஸோ ஸோ அவ்வளவுதான். இதுல அடுத்து வந்துட்டு என்ன பண்ணிக்க போறீங்கன்னா ரெண்டு விதமான ஆட் குரூப். ஒன்னு எம்பிஏக்காக ஒரு ஆட் குரூப், எம்சிஏக்காக ம். ஆட் குரூப். அப்ப அதை கூட நீங்க இப்ப 4 ஆட் குரூப் கூட நீங்க வச்சுக்கலாம், தப்பு இல்லை. அதாவது எம்பிஏக்காகவே ஆ. நான் 4 எழுதிக்கலாம், எம்சிஏக்காக ம். 6 கூட எழுதிக்கலாம். ஏன்னா ஆ. அதுக்குள்ள நம்ம கீவேர்டு தானே வைக்க போறோம். ம். ஆமாம் ப்ரோ. புரியுதுங்களா? இப்ப ஓகே. பாருங்க, ஸோ இப்போ நம்ம ஒரு எம்பிஏ கேம்பெயின்ல எம்சிஏங்கிறது ஒரே 4 ஒரு ஆட் குரூப். ஆடு, அது ஒரே ஒரு ம். கேம்பெயின். ம். இந்த ம். கேம்பெயின்குள்ள எம்பிஏக்காக ரெண்டு ஆட் குரூப் ம். எழுதியிருக்கோம், எம்சிஏக்காக ஆமா. ரெண்டு ஆட் குரூப் எழுதியிருக்கோம். அப்ப எம்பிஏக்காக ம். எழுதுனா ஃபர்ஸ்ட் ஆட் குரூப்ல ரெண்டு ஆட் காப்பீஸ் இருக்கு. எம்பிஏக்காக ம். செகண்டா ஒன்னு கிரியேட் பண்ண, அதுக்குள்ளேயே வந்துட்டு என்ன அப்படின்னா ரெண்டு ஆட் காப்பீஸ் இருக்கு. ம். 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 ஸ்ட்ரக்சர் வந்துட்டு பாத்தீங்களா மாறுதா? அப்போ ஆமாம் கிளைண்ட்டுக்கு ப்ரோ. வந்துட்டு நீங்க ப்ரொபோஸ் பண்ணும்போது, சார் இது மாதிரியான கேம்பெயின் ஸ்ட்ரக்சர் வந்துட்டு இருக்கு, ஸோ இதுல வந்துட்டு எதை ம். பேஸ் பண்ணி நம்ம வந்துட்டு ரன் பண்றது அப்படின்றது எல்லாமே நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னா அப்ரூவல் வாங்கி கூட நம்ம ரன் பண்ணிக்கலாம். ஓகே ப்ரோ. ஓகே. ம். இதெல்லாமே நீங்க ஒர்க் பண்ண ஸோ கம்பெனில கேபிஎஸ் கொடுத்துருப்பாங்க. லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா எந்த ஒரு கேம்பெயின் வந்துட்டு கிரியேட் பண்ணாலும் 5 ஆட் குரூப் வந்துட்டு இருக்கணும். ஓ. ஒவ்வொரு ஆட் குரூப்லயும் மினிமம் 2 ஆட் காப்பீஸ் இருக்கணும் அப்படின்ற கேபிஎஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. ஓகே. ஒரு கேம்பெயின் ஆட் குரூப்ல மினிமம் 2 ஆட் காப்பீஸ் இருக்கணும். மினிமம் 2 ஆட் காப்பீஸ் வந்துட்டு இருக்கணும். கேம்பெயின் ம். எக்ஸிக்யூட்டிவ்க்கான கேபிஐ இது. ம். ஓகே ஓகே, ப்ரோ. இது வந்துட்டு கேம்பெயின் ஸ்ட்ரக்சர் 2. இப்போ இதாவது ம். கேம்பெயின் ஸ்ட்ரக்சர் 3. அவங்க வந்துட்டு என்ன பண்ணிட்டாங்க, எனக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் ஆட் வந்துட்டு சொல்லிட்டாங்க. எனக்கு கூகுள் ஆட் இல்ல, ம். கூகுள் சர்ச் ஆட் மட்டும் இல்ல, கூகுள் சர்ச் ஆட் ரன் பண்ணணும், கூகுள் டிஸ்ப்ளே ஆட் ம். ரன் பண்ணணும். சேம் கான்செப்ட். ரெண்டு ஓ. ஸ்ட்ரக்சர் சர்ச் ஆட். பார்த்தோம் இல்லையா? ஆ. ரெண்டு ஸ்ட்ரக்சர் மாதிரி அவங்க என்ன அப்படின்னா நம்ம அதுக்கும் கிரியேட் பண்ணுங்க. டைப்ஸ் ஆ. ஆஃப் கேம்பெயின், கூகுள் வீடியோ கேக்குறாங்க, கூகுள் சர்ச் கேக்குறாங்க. கூகுள் வீடியோ, கூகுள் சர்ச் 2க்குமே ஆமா, எம்பிஏக்கும், எம்சிஏக்கும். ஆமாங்க. எம்சிஏக்கும் எம்பிஏக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் ம். பிரகாரம் 4 கேம்பெயின் வரும். ம். எம்பிஏ. கேம்பெயின் ஸ்ட்ரக்சர் ஒன்னு வந்துருங்க. கேம்பெயின் ஸ்ட்ரக்சர் ஒன்னு எங்க கிரியேட் பண்ணி வச்சிருக்கீங்க? இங்க. ஓகே. அப்போ ம். எம்பிஏ சர்ச் ஆடுக்காக ஒரு கேம்பெயின், எம்பிஏ டிஸ்ப்ளே ம். ஆடுக்காக ஒரு கேம்பெயின். அதே மாதிரி ஓகே ப்ரோ. எம்சிஏ சர்ச் ஆடுக்காக ஒரு கேம்பெயின், எம்சிஏ வீடியோ ஆடுக்காக இன்னொரு கேம்பெயின். ஓகே ப்ரோ. நான் சொல்லியிருக்கேன் டைப்ஸ் ஆஃப் ஆட் வந்துட்டாலே நீங்க கண்டிப்பா வந்துட்டு என்ன அப்படின்னா செப்பரேட் ம். கேம்பெயின் தான் நீங்க கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ப்ரோ. தென் ஆட் காப்பீஸ் இப்ப நான் சொன்ன மாதிரி உங்களுக்குள்ள ஆட் குரூப்ஸ் எல்லாமே நீங்க ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஆ. அதே மாதிரி தான் இப்ப கேம்பெயின் ஸ்ட்ரக்சர் 2 வந்துட்டீங்க. ம். ம். கேம்பெயின் ம். ஸ்ட்ரக்சர் 2. ஆ. So, இங்க என்ன கான்செப்ட் சொல்லுங்க. ஸோ இங்க கான்செப்ட் வந்து நம்ம வந்து ஒரு கேம்பெயின் தான் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த ஒரு கேம்பெயின்ல 4 ஆட் குரூப்ஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ நான் 2 சொல்லியிருக்கிறது அந்த ப்ரோக்ராம்ஸ்க்கு. கிளைண்ட் வந்துட்டு ரெண்டு விதமான டைப்ஸ் கேட்டிருக்காங்க. கூகுள் டிஸ்ப்ளே ஆடு, தென் அதுக்கப்புறம் அதாவது கூகுள் வீடியோ ஆடு, தென் டிஸ்பிளே வந்து கூகுள் சர்ச் ஆடு. அப்போ இங்க எத்தனை சர்ச் நம்ம ஆட். கிரியேட் பண்ணுவோம்? இங்க வந்து
எம்பிஏ சர்ச், எம்பிஏ வீடியோ, எம்சிஏ சர்ச், எம்சிஏ வீடியோ. ஸோ 4 கேம்பெயின் வந்து கிரியேட் பண்ணுவோம் ப்ரோ. அதுதானே கேம்பெயின் ஸ்ட்ரக்சர் ஒண்ணு இல்ல, நீங்க அதான் நம்ம பார்த்தோம். கேம்பெயின் ஸ்ட்ரக்சர் ஒண்ணு தான் இப்ப நீங்க திரும்ப அகைன் எக்ஸ்பிளைன் பண்றீங்க. கேம்பெயின் ஸ்ட்ரக்சர் ஒன்ன பொறுத்த வரைக்கும் 4 கேம்பெயின் வரும். ம் இப்போ கேம்பெயின் ஸ்ட்ரக்சர் 2 பொறுத்த வரைக்கும் எத்தனை கேம்பெயின் வரும்? கேம்பெயின் ஸ்ட்ரக்சர் 2 பொறுத்த வரைக்கும் ஒரு கேம்பெயின் தான் ப்ரோ வரும். ஏன்னா இங்க ஒன்று தான் நம்ம எம்பிஏ எம்சிஏ 2 ப்ரோக்ராமுக்கும் சர்ச் ஆட்ஸ் வந்து ரன் பண்றோம். இதுதான் நம்ம கேம்பெயின். ஸோ ஓகே. அதுக்குள்ள ஆட்ஸ் குரூப் வந்து 4 கிரியேட் பண்ணி இல்ல பண்றோம். நான் இப்ப செகண்ட் சொல்ற கான்செப்ட் வேறங்க. அவங்க வீடியோ ஆடும் ம் கேக்குறாங்க, சர்ச் ஆடும் கேக்குறாங்க. வீடியோ ஆட் சர்ச் ரெண்டுமே கேட்குறாங்க. ஆமா, ரெண்டுமே கேக்குறாங்க. ஓகே. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இது வரைக்கும் நம்ம கேம்பெயின் ஸ்ட்ரக்சர்னு ஒன்னு கிரியேட் பண்ணிருக்கோம், கேம்பெயின் ஸ்ட்ரக்சர் 2ன்னு கிரியேட் பண்ணிருக்கோம். ஃபர்ஸ்ட் அதை ரீநேம் ம் ம் பண்ணுங்க, கேம்பெயின் ஸ்ட்ரக்சர் 2ன்னு. ஒரு நிமிஷம். கேம்பெயின் ஸ்ட்ரக்சர் 2. 2. ஓகே, இது ரெண்டு தான். கேம்பெயின் 1 பண்ணிருக்கோம், கேம்பெயின் 2 ஸ்ட்ரக்சர் வந்து கிரியேட் பண்ணிருக்கோம். சரியா? ம் சோ ம் ஃபர்ஸ்ட் ஓகே. கேம்பெயின் ஸ்ட்ரக்சர் 1ல அவங்க சர்ச் ஆட் மட்டும் தான் கேட்டிருந்தாங்க. அப்போ எம்பிஏக்காக ஒரு சர்ச் ஆட், எம்சிஏக்காக ஒரு சர்ச் ஆட் பண்ணிட்டோம். ம் ம் அதுக்கப்புறம் ஓகே. கேம்பெயின் ஸ்ட்ரக்சர் 2 இன்னொரு ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஒரே கேம்பெயினா அதுக்குள்ள வந்துட்டு என்ன அப்படின்னா ஆட் காப்பீஸ் மட்டும் நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னா ஆட் குரூப்ஸ் மட்டும் ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறோம். இது வந்துட்டு ஏற்கனவே நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னா பார்த்தா ஒரு ஆட் குரூப்ஸ், இது கேம்பெயினோட ஸ்ட்ரக்சர். இப்போ ம் அந்த கிளைண்ட் வந்து என்ன பண்றாங்க, செந்தில் அப்படின்ற கிளைண்ட் வந்து என்ன பண்றாங்கன்னா, என்னோட சர்ச் ஆட் மட்டும் இல்லைங்க, எனக்கு ம் வீடியோ ஆடும் சேர்த்து ரன் பண்ணி கொடுங்க, சேம் ப்ரோக்ராம். இப்போ கேம்பெயின் ஸ்ட்ரக்சர் 1 வந்துட்டு எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அப்போ அங்க எத்தனை கேம்பெயின் வரும்? கேம்பெயின் ஸ்ட்ரக்சர் 1 வச்சு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இப்போ அந்த கிளைண்ட் ம். வந்துட்டு என்ன அப்படின்னா வீடியோ ஆடும் கேட்கிறாரு, சர்ச் ஆடும் கேட்கிறாரு. இப்போ நம்பர் ஆஃப் கேம்பெயின் ஓ எவ்வளவு? ரெண்டுக்குமே, அதாவது எம்பிஏக்கும் எம்சிஏக்கும். ஆமா, ஃபர்ஸ்ட் நீங்க இந்த இடத்துல டைப் பண்ணுங்க, டைப் ஆஃப் கேம்பெயின். கீழே போய் வீடியோவும் கேட்கறாங்க, சர்ச்சும் கேட்கறாங்க. வீடியோ தென் வந்துட்டு என்ன அப்படின்னா சர்ச். ஓகே, ஓகே. இது வேற கேஸ். சரிங்களா? முன்னாடி ம் பார்த்த ம் கேஸ் வேற. இப்போ இந்த இதுக்கு நீங்க கேம்பெயின் ஸ்ட்ரக்சர் சொல்லுங்க. ஓகே. அப்புறம் இதுக்கு வந்து எம்பிஏ வீடியோ ஆட்ஸ்னு ஒரு கேம்பெயின், எம்பிஏ சர்ச் ஆட்ஸ்னு ஒரு கேம்பெயின். ஓகே, போடுங்க கேம்பெயின் மட்டும் அந்த இடத்துல டைப் பண்ணுங்க. வெறும் கேம்பெயின் நேம் மட்டும் டைப் பண்ணா போதும். ஓகே ப்ரோ. எம்பிஏ வீடியோ, எம்பிஏ சர்ச். ஓகே, அப்போ மேல ஃபர்ஸ்ட் இதுல பார்த்தது ஒரே ஒரு கேம்பெயின் தான் கிரியேட் பண்ணிருக்கோம், நிறைய ஆட் குரூப்ஸ் கிரியேட் பண்ணோம். பட் இங்க கிளையண்டோட ரெக்யர்மெண்ட் பொறுத்து 2 கேம்பெயின் ஆயிடுச்சு, எம்பிஏ 2 கேம்பெயின் ஆயிடுச்சு. ம் ஆமா. ஓகே, அடுத்து எம்சிஏக்கு. வீடியோ, எம்சிஏ வீடியோ, எம்சிஏ வந்துட்டு என்ன அப்படின்னா சர்ச். அப்போ 4 விதமான கேம்பெயின்ஸ் வந்துட்டு கிரியேட் பண்ணுவீங்க கேம்பெயின் ஸ்ட்ரக்சர் 1 பொறுத்த வரைக்கும். ஓகே, அடுத்து கேம்பெயின் ஸ்ட்ரக்சர் 2 போயிட்டு அங்க எப்படி கேம்பெயின் வந்துட்டு கிரியேட் பண்ணலாம் அந்த ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி. இந்த ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி. ஓகே, ஓகே. வீடியோ. ஸோ ஸோ நம்ம வந்து சேம் கேம்பெயின்ல வந்து எம்பிஏ அண்ட் எம்சிஏ சர்ச் ஆட்ஸ் ப்ளஸ் வந்து வீடியோ ஆட்ஸ் ஆட் பண்ணிக்கலாமா ப்ரோ? அது ஒரு கேம்பெயின் சேம் கிரியேட் பண்ண கேம்பெயின்ல எப்படி முடியுமா? பண்ண முடியும்? இப்பதான் நான் சொன்னேன், டைப்ஸ் ஆஃப் கேம்பெயின்குள்ள நீங்க டைப்ஸ் ஆஃப் கேம்பெயினா ஆட் குரூப்பா கொண்டு வர முடியாதுன்னு நான் சொல்லியாச்சு. அப்போ நம்ம எப்படி கொண்டு வரலாம்? அப்போ இதுக்கும் நம்ம 4 கேம்பெயின் கிரியேட் பண்ணி தானே ப்ரோ ஆகணும் அப்போ? நான் அதுதான் கேக்குறேன். அப்போ கேம்பெயின் ஸ்ட்ரக்சர் உள்ள 4 இப்ப கிரியேட் பண்ணி காட்டுனீங்கல்ல. ம் ம் வீடியோக்கு தனியா ஒண்ணு பண்ணீங்க, சர்ச்சுக்கு தனியா ம் பண்ணீங்க. ஏற்கனவே ஆமா பழைய ஸ்ட்ரக்சர்ல 2 கேம்பெயின் தான் இருந்துச்சு. பட் இப்ப புது ஸ்ட்ரக்சர்ல வந்துட்டு என்ன அப்படின்னா 4 மாத்தனீங்க. ஆமா மேல ஆமா ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் 2 கேம்பெயின் தான். எங்க இருக்கு 2 ஆமா கேம்பெயின்? இதோ இங்க இருக்கு. ஓகே, எம்பிஏக்கு தனியா சர்ச் ஆடு, எம்சிஏக்கு தனியா சர்ச் ஆடு. அதான் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சர்.
பட் கிளைண்ட் வந்துட்டு வீடியோவும் கேட்கறாங்க சர்ச்சும் கேட்கும்போது எம்பிஏக்காகவே 2 கேம்பெயின் வீடியோவும் சர்ச்சும் ஸ்பிளிட் பண்ணிட்டீங்க. அதே மாதிரி எம்சிஏக்காக வீடியோவும் சர்ச்சும் ஸ்பிளிட் பண்ணிட்டீங்க. ஓகே, இப்போ கேம்பெயின் ஸ்ட்ரக்சர்ல 2 வந்துட்டு அதே மாதிரி எனக்கு சொல்லுங்க. கேம்பெயின் ஸ்ட்ரக்சர் 2 வந்துட்டு எனக்கு கிளைண்டோட கான்செப்ட் அவங்க வீடியோட கேக்குறாங்க சர்ச்சோட கேக்குறாங்க. இப்போ இவங்களுக்கு இந்த கேம்பெயின் ஸ்ட்ரக்சர்ல போறதா இருந்துச்சுன்னா எத்தனை கேம்பெயின் வந்துட்டு கிரியேட் பண்ணுவீங்க? கேம்பெயினோட நேம் டைப் பண்ணுங்க. ஓகே, ஸோ இதுலயே நம்ம வந்து 2 கேம்பெயின் வச்சு கூட பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஸோ எம்பிஏ நீங்க ஃபர்ஸ்ட் கேம்பெயின் நேம் டைப் பண்ணிருங்க, அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஓகே, நம்ம ஏதாவது ஒன்று தான் நம்பர் கொடுக்கணும். வீடியோ இல்லைனா சர்ச் ரெண்டுல ஏதாவது ஒன்று தான் நம்ம வந்து கேம்பெயினா இதை நம்ம கொடுக்க முடியும். ஃபர்ஸ்ட் அந்த கேம்பெயின் ஸ்ட்ரக்சர் 1 எப்படி கிரியேட் பண்ணிருக்கோம் அந்த கான்செப்ட் தெரிஞ்சாதான் நீங்க இந்த இதுக்குள்ள நீங்க அந்த கான்செப்ட் கொண்டு வருவீங்க. ஃபர்ஸ்ட் கேம்பெயின் ஸ்ட்ரக்சர் 2 எப்படி பண்ணிருக்கீங்க? கேம்பெயின் ஸ்ட்ரக்சர் 2 வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா எம்பிஏக்கும் எம்சிஏக்கும் நம்ம ஒரே ஒரு சர்ச் ஆட்ஸ் மட்டும் தான் ரன் பண்ண வேண்டியது இருந்துச்சு. ஸோ ஒரே ஒரு கேம்பெயின் கிரியேட் பண்ணிட்டு அந்த ஆட்ஸ் குரூப்ல வந்து எம்பிஏக்கு தனியா எம்சிஏக்கு தனியா ஸ்பிளிட் பண்ணிட்டோம். ஆனா ஓகே, இப்போ வந்து இப்போ அந்த கான்செப்ட் இங்க அப்படியே ரெப்ளிகேட் பண்ணுங்க பாப்போம். சர்ச் ஆட் கூட நம்ம வீடியோ ஆட்ஸும் இப்போ சேர்த்து ரன் பண்ணோம். ஸோ அப்படி ரன் பண்ணும்போது நம்ம ஒரே கேம்பெயின்குள்ள சர்ச் ஆட்ஸையும் வீடியோ ஆட்ஸையும் கொண்டு இல்ல வர முடியாது. ஏன் திரும்ப அகைன் கன்ஃபியூஸ் ஆகுறீங்கன்னு எனக்கு தெரியல கார்த்தி. இப்போ கேம்பெயின் ஸ்ட்ரக்சர் ஒண்ணு வாங்க, உங்களுக்கு தெரியுது வீடியோ ஆட் தனியா ரன் பண்ணணும்னு தெரியுது, அதே மாதிரி சர்ச் ஆட் தனியா ரன் பண்ணணும்னு தெரியுது. இங்க மட்டும் தனியா பிரிச்சு ரன் பண்றீங்கன்றது அந்த ஐடியாக்குள்ள வந்துட்டீங்க. எம்பிஏக்கு வீடியோக்கு தனியா ஒரு கேம்பெயின், எம்பிஏக்கு சர்ச்சுக்கு தனியா ஒரு கேம்பெயின். இங்க மட்டும் எப்படி ஸ்பிளிட் பண்ணீங்க? ஏன் அங்க ஸ்பிளிட் பண்றதுக்கு இப்ப யோசிக்கிறீங்க? ஸோ அப்போ இங்கேயும் நம்ம ஸ்பிளிட் பண்ணி தான் ரன் பண்ணி ஆகணும். கேம்பெயின் ஸ்ட்ரக்சர் 1 அங்க வந்துருச்சு இல்லையா? அப்ப கேம்பெயின் ஸ்ட்ரக்சர் 2 தான் நான் கேக்குறேன். திரும்பவும் அதவே இங்க எடுத்துட்டு வந்து கேம்பெயின் ஸ்ட்ரக்சர் 2க்கு நீங்க ப்ரொபோஸ் பண்ண முடியாது இல்லையா? புரியுது ப்ரோ. திங்க் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கேம்பெயின் ஸ்ட்ரக்சர் 2வே வந்துட்டு என்ன அப்படின்னா நம்பர் ஆஃப் கேம்பெயின்ஸ் கிடையாதுங்க. ஒரே கேம்பெயினா வந்துட்டு கிரியேட் பண்ணி நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம ரன் பண்றோம். அதுதான் ஸ்ட்ரக்சர் 2 வந்துட்டு பேசுறோம். அப்போ எம்பிஏ அண்ட் எம்சிஏ சர்ச் ஆட் 1, எம்பிஏ அண்ட் எம்சிஏ வீடியோ ஆட் 1ங்க. அவ்வளவுதான். 2 கேம்பெயினா ரன் பண்ணணும். கம்பைன் பண்ணி ரன் பண்றோம். ப்ரோக்ராம கம்பைன் பண்ணி ரன் பண்றோம். ஆட் குரூப்பை ஸ்ப்ளிட் பண்றோம். ஓ, ஆட் குரூப்பை ஸ்ப்ளிட் பண்றோம். ஓகே, கொஞ்சம் டைப்ஸ் ரிப்பீட் ஆஃப் மட்டும் கேம்பெயின் சொல்லுங்க. வேற. ஆனா ப்ரோக்ராம கம்பைன் பண்ணி தான் இங்க ரன் பண்றோம். அதுதான் ஸ்ட்ரக்சர் ப்ரோபோஸ் பண்றதே நம்ம. ஓகே, புரியலையா? கொஞ்சம் இது மட்டும் கொஞ்சம் ரிப்பீட் பண்ணுங்க ப்ரோ. இது மட்டும் நீங்க எம்பிஏ அண்ட் எம்சிஏ சர்ச் ஆட் அப்படியே காப்பி பண்ணி கீழே போடுங்க. எம்பிஏ அண்ட் எம்சிஏ சர்ச் ஆட் அப்படின்றது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்கீங்க? இதுக்கான மீனிங் என்ன? ஸோ என்னன்னா நம்ம எம்பிஏ அண்ட் எம்சிஏ ரெண்டுக்குமே வந்து சர்ச் ஆட் வந்து ரன் பண்ண போறோம் அப்படிங்கிறது. ஒரே கேம்பெயினா வச்சு ரன் பண்ண போறோம். அந்த கேம்பெயின்குள்ள மல்டிபிள் ஆட் குரூப்ஸ் எம்பிஏவும் இருக்க போது எம்சிஏவும் இருக்க போது. ஆமா. ஓகே, அடுத்த கேம்பெயின் அப்படியே இன்னொரு பக்கத்துல ஒரு கேம்பெயின் அப்படியே நீங்க காப்பி பண்ணது அப்படியே பேஸ்ட் பண்ணுங்க. அங்க சர்ச் ஆடுக்கு பதிலா வீடியோ ரன் பண்ண போறீங்க. சேம் எம்பிஏ அண்ட் எம்சிஏவை கம்பைன் பண்ணி ஒரே கேம்பெயினா ரன் பண்ண போறீங்க. பட் ஆனா எங்க சர்ச் ஆடுக்கு பதிலா உங்களுக்குள்ள வீடியோ தெரிய போகுது. அவ்வளவுதான். ஓகே, ஓகே ப்ரோ. ஸ்ட்ரக்சர் 1ன்றது ஸ்ட்ரக்சர் 1 ஸ்ட்ரக்சர் 2 ஃபர்ஸ்ட் அத கான்செப்ட் தெளிவா இருந்துக்கோங்க. ஸ்ட்ரக்சர் 1ன்றது இண்டிவிஜுவல் கேம்பெயினா ரன் பண்றோம். ஸ்ட்ரக்சர் 2ன்றது ஒரே கேம்பெயினா வச்சு ரன் பண்றோம். ஒரே கேம்பெயின் வச்சு ரன் பண்றோம். நான் கண்டிப்பா டைப்ஸ் ஆஃப் கேம்பெயின் போயிட்டாலே நீங்க செப்பரேட் கேம்பெயின் தான் அப்படின்றது நான் சொல்லிட்டேன். அப்போ நீங்க கம்பைன் பண்றது ஒரே கேம்பெயினா வச்சு ரன் பண்றதுன்னா என்ன? சர்வீசஸ் ஒரே சர்வீசஸ் 4-5 சர்வீசஸ் ஒன்னா கம்பைன் பண்ணி ரன் பண்ண போறேன். அதுதான் ஒரே இது. அப்ப எம்பிஏ அண்ட் எம்சிஏ சர்ச் ஆட் தனியா, எம்பிஏ அண்ட் எம்சிஏ வீடியோ ஆட் தனியா நான் வந்து ரன் பண்ண போறேன். இதுதான் கான்செப்ட். புரியுது ப்ரோ. ஓகே, சரி, ஓகே. இப்போ வந்துட்டு என்ன அப்படின்னா இந்த எல்லாத்தையுமே நீங்க எரேஸ் பண்ணிட்டு எனக்கு ப்ராப்பரான டிசைன் ஸ்ட்ரக்சர்ல வந்துட்டு என்ன அப்படின்னா எனக்கு நீங்க அந்த பிஜி மெடிசனுக்கும் டிபிஎல்பிக்கும் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர் எப்படி எல்லாம் கிரியேட் பண்ண முடியும் அப்படின்றத இப்போ வந்துட்டு ஒர்க் பண்ணுங்க. இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகே ப்ரோ. பிஜிக்கும் அந்த டிபிஎல்பிக்கும் ரெண்டு. ஆமாங்க, பிஜிக்கு டிபிஎல் நீங்க இந்த டைம்ல நீங்க வந்துட்டு ஒர்க் பண்றதுக்கு சோம்பேறித்தனம் பட்டீங்கன்னா கண்டிப்பா வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களுக்கு அந்த இது வராதுங்க. டெவலப்பிங் ஸ்கில், ஒர்க்கிங் ஸ்கில். சரியா?
அதனால ஓகே உட்காந்து ப்ரோ. பொறுமையா உட்காந்து டிசைனே பண்ணுங்க. அலைன்மெண்ட் பண்றது எல்லாமே அலைன்மெண்ட் ப்ராப்பர் அலைன்மெண்ட் எல்லாமே பண்ணுங்க. ஓகே ப்ரோ. ஸ்ட்ரக்சர் வியூ இந்த வந்துட்டு ஷீட்லயே வச்சுக்கோங்க. இந்த ஷீட்லயே வந்து பண்றதா? அதான் நீங்க எந்த சீட் வேணாலும் ஒர்க் பண்ணிக்கோங்க. பட் ஆனா எனக்கு நாளைக்கு வரும்போது எனக்கு ம், ப்ராப்பரா ஸ்ட்ரக்சர் வந்துட்டு என்ன அப்படின்னா 1 2 3 4 5 6 எப்படி வேணாலும் ஸ்ட்ரக்சர் ம், போட்டு எடுத்துட்டு வாங்க. ஆனா எவ்வளவு ம், பாசிபிலிட்டிஸ் வந்துட்டு இருக்கு, கேம்பெயின் எப்படி ம், எல்லாம் கிரியேட் பண்ணலாம், ஒன்னா ரன் பண்ணலாம், ம், மல்டிபிளா ரன் பண்ணலாம், கம்பைன் பண்ணி ரன் ம், பண்ணலாம். இது மாதிரிலாம் நீங்க வந்துட்டு ம். என்ன அப்படின்னா ப்ரொபோசல் கொண்டுட்டு வாங்க. ஸ்ட்ரக்சர் ஆ, போட்டு எடுத்து. ம். ஓகே ப்ரோ. சரிங்க. ஓகே ஓகேங்க. தேங்க்யூ. அடுத்த ஆ, செக்ஷன். தேங்க்யூ.